அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்த உச்சக்கட்ட பதற்றத்திற்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தராக செயல்பட தயார் என ரஷ்யா திடீரென்று அறிவித்து உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தற்போதைய நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தேவைப்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்ட தாங்கள் உதவ தயார் எனவும் ரஷ்ய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க ஈரான் தரப்பில் இருந்து 4 கடுமையான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா அனைத்து விதமான இராணுவ தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும், எதிர்காலத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும், போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் அதிகாரத்தை மதிக்க வேண்டும் ஆகியவை அந்த நிபந்தனைகளாகும். ஒருபுறம் அமைதி புறாவை பறக்கவிடும் ரஷ்யா, மறுபுறம் ஈரானுக்கு ரகசியமாக உதவுவதாக அமெரிக்க ஊடகங்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் குறித்த ரகசிய உளவு தகவல்களையும் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பங்களையும் ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக அமெரிக்கா சந்தேகம் எழுப்பியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆயுத மோதலாக உருவெடுத்திருந்த இந்த போர் ரஷ்யாவின் தலையீட்டிற்கு பிறகு தற்போது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நோக்கி நகர்ந்துள்ளது. அமைதி வேண்டி ரஷ்யா எடுத்துள்ள இந்த திடீர் சமரச முயற்சிக்கு அமெரிக்கா செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.